Good morning. இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் என்னன்னா வந்துட்டு NMMS எக்ஸாம் ரிலேட்டட் ப்ராப்ளம். அதுலயும் நம்ம சிஸ்டம்ல பவர் ரூல்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1296 இஸ் ஈக்குவல் டு 36ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.001296 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சரை வந்து நம்ம சிம்பிளா கண்டுபிடிக்கிறது எப்படி, பார்த்தோன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா வந்துட்டு டெசிமலுக்கு அடுத்து எத்தனை ஜீரோ இருக்கு, 2 zeros இருக்கு. அப்படின்னா ஆன்சர்ல 1 0 வரும் அப்படின்னு வந்து ஷார்ட்டா நம்ம பண்ணலாம். ஏன்னா வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள டெசிமலுக்கு அடுத்து 2 0 இருக்கு. நம்ம ஸ்கொயர் ரூட் பொறுத்த வரைக்கும் இப்போ 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டா இட்ஸ் a 10 ஸ்கொயர். ஸோ 100ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா வந்துட்டு 100ஓட ஸ்கொயர் ரூட் என்னன்னா 10. அந்த மாதிரி வந்துட்டு 1/100ஓட ஸ்கொயர் ரூட் என்னன்னா 1/10. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த இதுல வந்து 2 digit தள்ளி டெசிமல் இருக்கு. ஸோ அதனால ஆன்சர்ல வந்து 1 digit தள்ளி டெசிமல் வரும் அப்படின்னு ஷார்ட்டா நம்ம வந்து திங்க் பண்ணலாம். ஸோ இதே இது ப்ரொசீஜரா எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இங்க வந்து 0.001296 இருக்கா. இதுல வந்து 6 digit தள்ளி decimal place இருக்கு. So we can multiply and divide by this value. Hundreds, 1000, 10,000, lakhs, 10 lakhs. So 10 lakhs ஆல multiply and divide பண்றோம். எதுக்கு? நம்ம அந்த decimal place வந்துட்டு remove பண்றதுக்கு. ஓகே, இப்போ இதால வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் என்னவா வரும் அப்படின்னா 1296 அப்படியே கீப் அப் ஆகும், டிவைடட் பை அந்த 10 lakhs வந்து அப்படியே இருக்கும். இப்போ இதுல வந்து ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணும். இங்க வந்து இதை வந்து மாத்தி எழுதணும்னா என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1296 divided by square root of இப்போ மேல இருக்கிறதோட வேல்யூன்னு பார்த்தா 36. கீழே இருக்கிறதோட வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன வரும், எதோட ஸ்கொயர்ஸ்னு வரும், என்னோட ஸ்கொயர்ஸ்னு வரும், இட்ஸ் 10,000 ஸ்கொயர்ஸ்னு வரும், 1000 ஸ்கொயர்ஸ். It's of 1000 square. So square rooting cancel panna 36 divided by 1000, which reveals the answer as 0.036. So the answer would be B option. Thank you.